ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு தமிழ்ல நம்ம பார்க்க போறது 38வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 6வது ஏழு நம்ம வந்து முடிக்க போறோம். ஸோ முடிச்சுட்டா நம்மளுக்கு இன்னும் 2-3 ஏழு தான் இருக்குது. அதையும் நம்ம முடிச்சுட்டு வேகமாக வந்து தமிழை ஏற கட்டிடலாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லையா உங்களுக்கு, அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம கொடுத்துருந்த கேள்வி நாங்க, நான் கந்தசாமி 150க்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் டேஷுக்கு மேற்பட்ட புதினங்களையும் எழுதி உள்ளார் அப்படின்னு தான் உங்களை நம்ம கேட்டிருந்தோம். ஸோ எத்தனைக்கு மேற்பட்ட 11க்கும் மேற்பட்ட புதினங்களை தான் அவர் எழுதியிருக்காரு. அப்ப பி தான் வந்து இதற்கான ஆன்சர். 11க்கும் மேற்பட்ட புதினங்களை அவர் எழுதி உள்ளார். ஓகேங்களா? சரிங்க, இப்போ இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர், அதுங்க வங்க ஈட்டத்து தொண்டியோர் என சிலப்பதிகாரம் ஊர்கான்காதை. பாருங்க, சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த வரிகள் ஊர்கான்காதை. இதே கேள்வியா வந்து கேட்கலாம். இந்த வரிகள் வந்து எந்த நூல்ல இருக்குதுன்னு கேட்கலாம். சிலப்பதிகாரம் எந்த காதையில இருக்குன்னு கேட்கலாம். ஊர்கான்காதையில வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தொண்டி அப்படின்றத உங்களுக்கான குழுவேடா ஞாபகம் வச்சுங்க. தொண்டினா சிலப்பதிகாரம், ஊர்கான்காதை. ஸோ இது எந்த மாவட்டத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து கேள்வியை கேட்டிருக்கோம். எந்த மாவட்டத்தை குறிப்பிடுது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டியை தான் வந்து குறிப்பிடுது. அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். ஓங்கு இரு பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படின்றது சிலப்பதிகாரத்துல ஊர்கான்காதில காணப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தொண்டியை தான் வந்து குறிப்பிடுது. அடுத்து, நம் தமிழர்கள் வாழ்வியலை டேஷ் டேஷ் என வகுத்தார்கள். நம் தமிழர்கள் வந்து வாழ்வியலை வந்து எப்படி வகுத்திருக்காங்க அப்படின்னா அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருந்தாங்க. ஓகேங்களா? அகவாழ்வு புறவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வகுத்திருப்பாங்க. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். அகம் புறம். அகத்திணைகள் எத்தனை? சோ அகத்திணைகள் மொத்தம் வந்து எத்தனை அப்படின்றதான் அடுத்து வந்து உங்களுக்கான கேள்வி. சோ அகத்திணைகளை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 7மே வந்து அகத்திணையில வரக்கூடியதா இருக்கும். இதுல முதல்ல இருக்கக்கூடியது ஐந்து வந்து பாத்தீங்கன்னா அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனைனா 7. சீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது அன்பின் ஐந்திணைகள். சோ அடுத்து கைக்கிளை, பெருந்திணை சேர்த்து மொத்தம் 7 அகத்திணைகள் வந்து வரக்கூடியதா இருக்கும். ஒரு ஆண்டின் 6 கூறுகளை கூறுவது டேஷ். ஒரு ஆண்டோட 6 கூறுகளை கூறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூப்பர். எவ்வாறு அழைக்கப்படுதுங்க? பெரும்பொழுது. ஒரு ஆண்டோட 6 கூறுகளை சொல்லிச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ 2 மாதங்களா பிரிச்சு 12 மாதங்களா சொல்லிச்சு அப்படின்னா அது நம்ம சொல்லுவோம் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் பெரும்பொழுது. அடுத்து பொறுத்துக. ஸோ இங்க பெரும்பொழுது நீங்க நான் பொறுத்துகளை கொடுத்துருக்கேன். பொறுமையா ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். கார்காலம். கார்காலம் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி எங்க இருக்கு? 2ல இருக்கு பாருங்க. குளிர்காலம். குளிர்காலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை 1ல இருக்கு பாருங்க. இளவேநீர். இளவேநீர் அப்படின்னா சித்திரை, வைகாசி 3. முதுவேநீர் அப்படின்னா ஆனி, ஆடி 4. அப்ப 2, 1, 3, 4 தான் இதுக்கான ஆன்சர். அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்றேன். ஷார்ட்கட் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோல ஷார்ட்கட் நான் உங்களுக்கு வந்து போட்டுறேன். அடுத்து, இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை டேஷ். ஸோ இரவு 10 மணில இருந்து இரவு 2 மணி வரை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆண்டோட 6 கூறுகளை வந்து பெரும்பொழுதுன்னு சொல்லுவோம். இதே ஒரு நாளோட 6 கூறுகள், ஒரு நாள் 24 ஹவர்ஸை வந்து நம்ம 6ஆ பிரிச்சோம் அப்படின்னா அதை சிறுபொழுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுல இரவு 10 மணில இருந்து காலை 2 மணி வரை, சரிங்க, இரவு 10 மணில இருந்து இரவு 2 மணி வரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எவ்வாறு அழைக்கப்படுதுங்க? யாமம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யாமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வந்து அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நண்பகல் உங்களுக்கு தான் தெரியும். காலை 10 to 2 வந்து நண்பகல். 10 to மதியம் 2 மணி வரலாம் நண்பகல். காலை 6 to 10 மணி வரலாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அதிகாலை, காலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏற்பாடு அப்படின்னா அந்த 10 to 2 வரலும் நண்பகல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகுது. 2 to 6 வந்து ஏற்பாடு. ஓகேங்களா? மாலை அப்படின்னா ஈவினிங் 6 மணில இருந்து இரவு 10 மணி வரலும் நம்ம மாலை தான், ஈவினிங் தான் வந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? இதே வைகறை அப்படின்னா இரவு 2 மணி எது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த
யாமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைகரை ஸ்டார்ட் ஆகுது இரவு 2 மணில இருந்து காலை 6 மணி வரை. ஓகேங்களா? ஸோ இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எல் கூட்டல் பாடு என்பதில் எல் என்பதன் பொருள் யாது? எல் கூட்டல் பாடு, ஏற்பாடு அப்படின்றது எல் கூட்டல் பாடுன்னு பிரியும். அதுல எல் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? ஞாயிறு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். எல் அப்படின்றதோட பொருள் வந்து ஞாயிறு. பாடு அப்படின்னா தான் என்னதுங்க? மறையும் நேரம். அப்ப ஞாயிறு மறையும் நேரம் அப்படின்றத வந்து ஏற்பாடு. அதனாலதான் ஏற்பாடோட டைம் என்னதுங்க? பிற்பகல் 2ல இருந்து 6 மணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சூரியன் மறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுதான் ஏற்பாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சூரியன் மறையும் நேரம். அடுத்து பாலையின் பெரும்பொழுதுகளில் பொருந்தாதது எது? ஓகேங்களா? சோ பெரும்பொழுதை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஆண்டோட 6 கூறுகளை தான் பெரும்பொழுதா பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்படி பாக்குறப்போ ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு நிலத்தோட இந்த 5 திணைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொழுதுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல பாலையின் பெரும்பொழுதுகளில் பொருந்தாதது எது? சோ பாலையோட பெரும்பொழுது 3 வருங்க. இளவேனில், முதுவேனில், பின்பனி. ஓகேங்களா? அப்ப இளவேனில், முதுவேனில், பின்பனி அப்படின்றது பாலை திணைக்குரியது. கார்காலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முல்லை திணைக்கு உரியது. ஓகேங்களா? சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சோ பாலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்பவுமே நண்பகல் மாதிரி தான் இருக்கும். அப்ப சிறுபொழுது அப்படின்றது நண்பகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இளமையாகிறவன் அந்த பாலைக்கு போனான்னா முதுமை ஆயிடுவான் வெயில்னால. அதனால என்ன ஆகுறான்னா அவன் முதுமை ஆயிட்டானா ஊன் வணைஞ்சிருவான். ஊன் வணைஞ்சிட்டானா பனி அவனுக்கு பின்னால பெயரா போல தான் இருக்கும். ஏன்னா முன்னால பெயர பனியை பார்க்க முடியாது. அப்ப முதுகு பின்னால பெயரா போல இருக்கும் பின்பனி. அப்ப இளவேனில், முதுவேனில், பின்பனி அப்படின்றது பாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்கு. நான் உங்களுக்கு அது தனியா வந்து கொடுத்துட்றேன். அடுத்து தவறானது எது? இங்க பாருங்க, சிறுபொழுதுகள் வந்து நம்மளுக்கு தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. குறிஞ்சி. குறிஞ்சினா வந்து யாமம். ஆமாங்க, கரெக்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சினா வந்து யாமம். ஏன்னா குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை மேலதான் நாமம் வரைஞ்சிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாமம்னா யாமம். ஓகேங்களா? அடுத்து முல்லை. முல்லையோட சிறுபொழுது மாலை. முல்லை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மாலை கட்டுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லையோட சிறுபொழுது மாலை. மருதம் அப்படின்னா ஏற்பாடு. மருதம் அப்படின்னா ஏற்பாடு. ஓகேங்களா? மருதம்னா என்னதுங்க? மருதம்னா ஏற்பாடு. தவறுங்க. ஏன்னா மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம்னு வரணும். வயலும் வயல் சார்ந்த இடம்னா வந்து பாத்தீங்கன்னா வைகரை. ஓகேங்களா? சோ வைகரை. வயலுக்கு என்ன பண்ணுவாங்க? கயனிக்கு வெடியற்காலே போயிடுவாங்க. அப்ப வைகரை அப்படின்றது மருதம். ஏற்பாடு அப்படின்றது எதக்கூடியது? நெய்தலுக்குரியது. நெய்தல் என்னதுங்க? கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்ப கடலுக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? எடுத்து வச்சு ஏற கட்டுவாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஏற்பாடு. ஓகேங்களா? பாலை அப்படின்னா நண்பகல். உங்களுக்கு தெரியும், பாலைனா வெயில் அதிகமா இருக்கும். நண்பகல் எப்பவுமே பாலை இடத்துல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க சின்ன ஷார்ட்கட் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. இங்க எது தவறா இருக்குங்க? மருதம் தான் அங்க தவறா இருக்கு. ஏன்னா மருதம் என்னன்னு வந்திருக்கணும்? மருதம் வந்து வைகரை அப்படின்னு வந்திருக்கணும். ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் டேஷ். ஒரு நிலத்தோட அந்த தெய்வத்தையும், மக்களையும், தொழிலையும், விலங்கையும் இவையெல்லாம் குறிக்கக்கூடியது டேஷ். சூப்பர். என்னதுங்க? கருப்பொருள். பி தாங்க இதுக்கான ஆன்சர். இதெல்லாம் எப்படி அழைக்கப்படுதுங்க? கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணப்படுது? அழைக்கப்படுது. இதெல்லாமே வந்து கருப்பொருள். சோ இந்த வீடியோக்கான 10 கேள்வி பார்த்தோம். இதெல்லாத்தையும் அப்படியே நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்க. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியூர் என சிலப்பதிகாரம் ஊர்கான் காதில வந்து குறிப்பிடக்கூடிய மாவட்டம் வந்து ராமநாதபுரம். நம் தமிழர்கள் வந்து வாழ்வியல வந்து அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்திருந்தாங்க. அகத்திணைகள் மொத்தம் வந்து 7. ஓராண்டோட 6 கூறுகள் வந்து பெரும்பொழுதுனும், ஒரு நாளோட 6 கூறுகள் வந்து சிறுபொழுதுன்னு சொல்லுவாங்க. இதுல கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை, இளவெனில்னா சித்திரை வைகாசி, முதுவெனில்னா ஆணி ஆடி. 2, 1, 3, 4. இரவு 10 மணில இருந்து இரவு 2 மணி வரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாமம். எல்பாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல் கூட்டல் பாடுன்னு பிரியும். சாரி, எல் அப்படின்றது ஞாயிறும், பாடு அப்படின்றது மறையும் நேரம். பாலையின் பெரும்பொழுதில் பொருந்தாது வந்து கார்காலம். ஏன்னா கார்காலம் முல்லைத்தனைக்குரியது. இதுல எது தவறா இருக்கு? மருதம் தான் தவறா இருக்கு. மருதத்துக்கான சிறுபொழுது வைகரை அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஏற்பாடு அப்படின்றது நெய்தலுக்குரியது. ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வருணன் என் நிலத்திற்குரியது. சோ வருணன் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் வந்து என் நிலத்திற்குரிய தெய்வம் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். சோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றது கொடுத்துங்க. அப்பதான் நம்ம பாருங்க உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.